வயசு 4 மாசம் ஆன ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன தண்ணி பக்கெட்டுக்குள்ள மூழ்கி பரிதாபமா அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. இது வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்பிட்டி மிசல் பட்டிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் வாயில் பேசிட்டு இருக்காங்க. அது ஸ்ரீலங்காவில் நடந்துச்சா எங்கன்னு தெரியல. குழந்தைய வந்து 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து அந்த குழந்தைய பார்க்காம கூட அப்படி என்ன முக்கிய வேலைகள் இருக்குன்னு தெரியல. அந்த குழந்தைய காணான்னு பெற்றோர்கள் வந்து தேடி தெரிஞ்சிருக்காங்க. பார்த்தா பாத்ரூம்ல குளிக்கிற அறையில வந்து அந்த குழந்தை வந்து உள்ள முங்கி குப்பரை கிடக்கு. தலை வந்து உள்ள போய் கிடக்கு. இப்படி குனிஞ்சுக்கிட்டு எப்படி உள்ள உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில முங்குச்சா என்னன்னு தெரியல. அப்படியே கிடந்துட்டு இருக்கு. இந்த கமாண்ட் எல்லாம் போய் பார்த்தோம்னா இது வந்து முற்றிலும் வந்து செஞ்சிருக்கலாம், ஏதோ செய்கை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து உண்மை சம்பவமா குழந்தை முழுகிருக்காதுங்கிறாங்க. ஆனா கண்டிப்பா குழந்தைய இந்த மாதிரி ட்ரம்முக்குள்ள எப்படி முழுகிச்சுன்னு தெரியல. தயவு செய்து குழந்தைகளை பார்த்து கவனமா வளருங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தை எங்கே போகுது வருது என்னென்ன சாப்பிடுது. இப்பதான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுற குழந்தை வந்து அந்த வாழைப்பழோட தண்டு வந்து மூக்குல சொருவி குழந்தை மூச்சு திணறி பரிதாபமா இறந்துருக்கு. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களை பெற்றோர்கள் எவ்வளவு கவனிக்கணும். பெத்ததோட நம்ம கடமை முடிஞ்சிடாது. வெத்து எறும்பு அண்டாம நம்ம பாதுகாக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளையும் நம்ம பேணி காக்கலன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை இல்லை. தயவு செய்து குழந்தைகள் வச்சிருக்க பெற்றோர்கள் அனைவரும் கவனமா தங்களோட குழந்தைகளை வந்து பாதுகாத்து என்னென்ன பண்ணுது அதோட ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருங்க. வேலைகளை அப்புறம் தூக்கி போடுங்க. குழந்தைகளுக்காண்டி தான் நம்ம வந்து உழைக்கிறோம், வேலைகள் செய்கிறோம், நம்ம குடும்பத்துக்காண்டி தான் நம்ம உழைக்கிறோம். அந்த குழந்தைகளே நம்ம பார்த்துக்காம இப்படி அலட்சிய போக்குல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இப்பதான் கேட்டேன். நம்ம அண்ணன் வந்து ஸ்ரீலங்கா தான். அவர்கிட்ட இந்த மாதிரி கல்பிட்டி எந்த ஏரியா அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீலங்காவில் ஒரு ஏரியா தானா, தமிழ்நாட்கள் இருக்க ஏரியா. கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க மக்களே. ஒவ்வொரு குழந்தைகளையும் கவனமா பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு காணொலி மூலியமா சொல்லிக்கிறேன். நன்றி.